வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த தெலுங்கில் நிறைய பேர் இந்த கண்ணப்பான்ற ஒரு காவி படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த கண்ணப்பா படத்தில் நடிச்சிருக்கிற விஷ்ணு மஞ்சு, அவர் ஹீரோ பேர் தான் விஷ்ணு மஞ்சு. அவருடைய கேவலமான ஒரு சைடு என்ன, டார்க் சைட் ஆஃப் விஷ்ணு மஞ்சுன்னு சொல்லலாம். டார்க் சைட் ஆஃப் விஷ்ணு மஞ்சு கிடையாது. ஏன்னா விஷ்ணு மஞ்சு சின்ன ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காரு ரியல் லைஃப்பில். பெரிய கதாபாத்திரம் ப்ளே பண்ணினா அந்த மூவி டீம். ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் வச்சுக்கோங்க, 2012-15 காலகட்டத்தில், அதாவது அந்த வயசு டைமில் நான் ஆக்சுவலாக ஒரு சேனலில் பார்த்துருந்தாங்க. ஆக்சுவலாக தெலுங்கு சேனலில் காமெடி, எனக்கு தெலுங்கு தெரியும், காமெடிக்கு ஃபன்னிக்கு சிரிக்கிறதுக்காக அந்த சேனலில் பார்ப்பேன். சேனல் பேர் கிங் சந்தர் ஹாஸ். என்னுடைய சைல்டுஹுட் சேனல் அதுதான். அதாவது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு எங்கள் அண்ணனுக்கு 2 பேருக்குமே சைல்டுஹுட் சேனல். முதல்ல எங்கள் அண்ணன் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணான் பார்க்கறதுக்கு. நானும் போக பார்த்து எங்கன்னா சேனல் இப்போ கேட்டு நானும் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். சீரியஸாங்க, செம்ம காமெடியாக போகும், சரியான சிரிக்க வைப்பான் தலைவர். தெலுங்கு தான், தெலுங்கு புரிஞ்சவங்களுக்கு செம்ம காமெடியாக இருக்கும், செம்ம ஃபன்னியாக இருக்கும். சைல்டுஹுட் சேனல் ஆக்சுவலாக, அதாவது சைல்டுஹுட்லேருந்து பார்த்து வரல சேனலு. ரீசெண்டாக இப்போ நான் சென்னைக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த சேனலில் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் வேலையிலே பிஸியாக இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த சேனலை விசிட் பண்ணி பார்க்குறேன். வீடியோ ஏதாவது பார்க்கலாமா, கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், மேலே என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாமும் சரி பார்க்கலாம் சேனலில் போனாக்கா கடைசியாக வீடியோ போது 1 வருஷம் இருக்குது, 2 வருஷம், அதாவது 1 இயர் லேட்டர், 7 மந்த்ஸ் லேட்டர்னு சொல்லி 1 வருஷம் இது கேப்பு. யோசிக்கிறேன், எதுக்கு 10 வருஷம் கேப்பு, சேனல் நல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1,02,000 சப்ஸ்கிரைபர் கிட்டே இப்போது இருக்குது, அதாவது கிட்ட 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்குது. சேனல் லீக்ல எடுக்க என்ன காரணம், இதுக்கு சேனல் வீடியோ டிலே ஆகிறது காரணம் சரி. நானும் 4-5 வீடியோ தள்ளி பார்த்தேன், எல்லாமே ஃபன்னியாக தான் போயிட்டுருக்கு. ஒரு 10-20 தள்ளி போய் பார்த்தா ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது என்ன இன்டர்வியூ கிளிக் பண்ணி பார்த்தா 4 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்து கீழே அந்த வீடியோ கீழே இன்னொரு லிங்க் இருந்துச்சு. அந்த அவர் சேனலில் ஃபுல் இன்டர்வியூ கிடையாது, கீழே லிங்கில் அந்த சேனலில் ஒரு லிங்க் இருந்துச்சு. கிளிக் பண்ணி இன்டர்வியூ பார்க்குறேன். பார்த்த உடனே ஆக்சுவலாக நான் ஷாக் ஆகிட்டேங்க. அதாவது ஒரு மூவி டீம் நினச்சா ஒருத்தர் வாழ்க்கை எந்த அளவுக்கு, ஒருத்தர் வாழ்க்கை கூட எந்த அளவுக்கு விளையாட முடியுன்றது லிட்டரலாக அவர் பேசுகிறதே தெரியுது எனக்கு. லிட்டரல் அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்ல, அவர் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அவர் மாதிரி ஒரு 300-400 சேனலுக்கு எதே டார்கெட் பண்ணியிருக்கேன் அந்த மூவி டீமு. எதுக்குன்னா ஃப்ரீ ப்ரமோஷனுக்காக. லிட்டரலாக தாங்க, ஒரு மொக்க படத்துக்கு ஃப்ரீ ப்ரமோஷனுக்காக இல்லை 300-400 சேனல்ஸை டார்கெட் பண்ணி, நீங்கள் எங்கள் கண்டென்ட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கள் படத்தோடைய கண்டென்ட்டும் நாங்கள் யூஸ் பண்ண ப்ரைவேட் கண்டென்ட்ஸும் நீங்கள் சினிமாவில் கண்டென்ட் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க கார்ப்பரேட் ஸ்டேக் மூலிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எதுவுமே யூஸ் பண்ணல. அதாவது இவங்க மட்டும் இல்லை, 300-400 சேனல்ஸுமே அவங்க கண்டென்ட்டில் ப்ரைவேட்டாக, அது கார்ப்பரேட் ஸ்டேக்கோட கண்டென்ட் இருக்கும்ல, அந்த மூவியில் இருக்கிற சில சீக்வன்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணலாம்னா இந்த மீம்ஸாக யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி ஒரு 2-3 செகண்ட்ஸ் வீடியோ ஷார்ட்ஸோ இல்லை யூஸ் பண்ணக்கூடாது. கார்ப்பரேட் செகண்ட்ஸ் சொல்லி ஒரு பாலிசி இருக்குல்ல, அந்த மாதிரி இவர் சேனல் மட்டும் எல்லா சேனலுக்கும் ஒரு 400 சேனல்கிட்ட காப்பி ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதுவும் ஒரு இல்லை, வரிசையாக 4-5 தடவை காப்பி ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு, யார் மூலிமா வந்திருக்கும் சரி விசாரித்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டாக்கா, நீங்கள் இந்த மாதிரி சேனலில் கண்டென்ட், அதாவது நீங்கள் மூவியில் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் டிலேட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், எங்கள் மூவியை பற்றி பாசிட்டிவாக 2-3 வீடியோஸ் போடுங்க, நாங்கள் அந்த ஸ்ட்ரைக் எடுத்துகிறோம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஒத்துக்காட்டியும் அதில் முக்கால்வாசி பேர் இல்லை, இவரை தவிர்த்து எல்லாருமே போலீஸ்ன்னு சொல்லி நாங்கள் மறுத்துருக்காங்க. நான் போட முடியாது, அது மொக்க பாட்டு எப்படி போகுது, ரிலீஸ் ஆகட்டும், நாங்கள் ரிவ்யூவில் பார்த்துக்குறோம், இப்போ இருக்க பாசிட்டிவ், நாங்கள் எதுக்கு பாசிட்டிவாக போடணும் அப்படின்னு சொல்லி மறுத்தருமே. நிறைய பேர் போலீஸ்ன்னு சொல்லி ஒரு வார்த்தையை தான் நிறைய பேர் மறுத்தருமே எல்லாமே பேக் ஆகிட்டாங்க. சில பேர் நாங்கள் வீடியோ போடணும்னா ஆனால் இருக்க டிலேட் பண்ணிடுறேன் சொல்லி நிறைய பேர் டிலேட் பண்ணியிருக்காங்க. டிலேட் பண்ணி எல்லாமே முக்கால்வாசியில் அந்த 300-400 சேனல்ஸுமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த போலீஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க பயந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிங் சந்திரா சொல்கிறேன், நான் வீடியோ டிலீட் பண்ண மாட்டேன், நான் டிலீட் பண்ணோம், உங்கள் கண்டென்ட் நான் எங்கேயும் மிஸ்யூஸ் பண்ணல, என் கண்டென்ட்டில் என் மூஞ்சிட்டே தெரியும் வீடியோ முக்கால்வாசி இப்போ நான் பேசுகிற மாதிரி. அதில் அங்கங்கே 2-3 ஷார்ட்ஸ் மீம்ஸ் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். அவங்க காப்பரேஷன் கொடுத்த எந்த வீடியோ காப்பரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் பார்த்தாக்கா தெளிவாக தெரியுது
அதில் எந்த ஒரு சேனல், அதாவது எந்த ஒரு வீடியோவும் காப்பி ஸ்ட்ரைக் வராமல் யூஸ் பண்ணலை. ஆனால் ஸ்ட்ரைக் பண்ணி போட்டிருக்காங்க. இவருக்கு ஒருத்தர் கால் வருது, என்னன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த ஆக்சுவலாக அப்படி சொல்கிறாரு. எப்படி உங்களுக்கு தெரியும்னா, என்னையும் பண்ணியிருந்தாங்க, அது சிம்பிளாக ஒரு வேலையாக பண்ணுங்கள், ப்ரைவேட்டில் வீடியோ போட்டுருங்க. எல்லா சேனலும் மொத்தமாக ப்ரைவேட்டில் தள்ளிட்டீங்கன்னா காப்பி ஸ்ட்ரைக் என்ன பண்ணோம், வீடியோ ப்ரைவேட்டில் தான் இருக்குது, ஸோ இது யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது, பப்ளிக் போகலான்னு சொல்லி அந்த ஸ்ட்ரைக்கு ரிமூவ் ஆகிடும், யூடியூப் அல்காரிதம் ரிமூவ் பண்ணு சொல்லி ப்ரைவேட்டில் போட்டிருக்காரு. சரி, இவனுக்கு காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்தா அடங்க மாட்டான் அப்படின்னு கால் வந்திருக்கு. இன்னும் சொல்ல மாட்டேன், மூணு டீம் சைடு கால் இவருக்கும் வந்திருக்கு. இது மாதிரி பாசிட்டிவ் வீடியோ பசங்க மறுத்துருக்காங்க. மறுத்த உடனே இந்த மாதிரி உடனே ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் கால் வந்திருக்கு, ப்ரைவேட்டில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சம்பவமே. ஏன்னா நெஞ்சு நான் யோசிக்க, நான் மட்டும் இல்லை, எங்கள் அண்ணனை தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறான்னா, எப்பா அவங்களாம் பெரிய ஆளுங்க, நம்ம ஜஸ்ட் சாதாரண யூடியூபர்ஸ் தான். இப்போ எதுக்கு எங்கள் தமிழ்நாட்டில் பிக்கஸ்ட்டு யூடியூபர் நந்தா அண்ணனும் மதன் கோவில் அவங்களுக்கு ஏதாவது அலிகேஷன்ஸ் வந்தால் கூட அவ்வளோ ஃபேம் வச்சுருக்கிற அவங்களுக்கு இதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப டஃப். ஒரு மூவி டீம் இறங்கிச்சுன்னா ஃபேஸ் பண்ண ரொம்ப டஃப். சொல்ல முடியாது. இப்போ சிஎம் சார் மாறிட்டார், அந்த சிஎம் சாரை பற்றி எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ இப்போது எந்தளவுக்கு மாறுன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் முன்னாடி இந்த பழைய ஒரு ஆள் இருந்தால அவருக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போது நமக்கு வெரி ரிஸ்கி தான். அதே மாதிரி தான் அங்கேயும் கால் பண்ணியிருக்காங்க, கன்வின்ஸ் பார்த்துருக்காங்க. ஃப்ரீ ப்ரமோஷனுக்காக ஒரு மொக்க படத்துக்கு இவர் ஒத்துக்காட்டதுனால இவர் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. என்ன நம்ம சொல்கிறாங்க, இங்கே லிட்டரலாக இவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சம்மந்தம் இல்லை. அதாவது இந்த தெலுங்கு ஆக்டர் அனசூயா பரத்வாஜ் கேள்விப்பட்டு நினைக்கிறேன். இந்த தெலுங்கு ஜபர்தஸ்த் காமெடி ஷோ இருக்கும், அதை தாண்டி படங்கள் வச்சுருக்காங்க. ராம்சந்திர ரங்கஸ்தலம்னு சொல்லி படம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ராம்சந்திர ரங்கஸ்தலம். அந்த படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. லிட்ரலி அந்த அனசூயாவை தப்பாக பேசி அவள் அப்யூஸ் பண்ணுற மாதிரி இவாச்சும் யூஸ் பண்ணி பேசி அப்யூஸ் பண்ணுறதா இவர் வீடியோவில் பேசியிருக்கான்னு சொல்லி இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி இவர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. லிட்டரலாக கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சுட்டு ஏன் பாதிவாக பேசணும்னு சொன்னாக்கா அவர் கன்ஃபியூஸ் ஆகுது கிங் சந்திராஸ்க்கு. நான் எங்கேங்க பேசினேன், நான் யாருக்கிட்ட போய் பேசவே இல்லை, நான் எப்பவுமே என் சேனல் லிட்டரல் அப்யூஸ் சொல்லி இருக்காரு, உங்களுக்கு அப்படி சந்தேகமாக ஒன்று பண்ணுங்க, 10-20 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு என் சேனலில் வீடியோ போட்டு பாருங்கள், யார் மூஞ்சாச்சு சுழிச்சதோ இல்லை மூஞ்சில் ஏதோ மாறி சிரிப்பு ஏதோ போச்சுன்னா லிட்டரலாக என் சேனலை டிலேட் பண்ணிட்டு போயிடுறாங்க சொல்ல. அதாவது சேனல் எப்படி இருக்குன்னா, சின்ன குழந்தைகள் யார் உட்காந்து பார்த்தாலும் ஒரு சின்ன அபியூசிவ் வேர்டு கூட இருக்காது. சின்ன குழந்தைங்க பார்த்தா கூட பார்த்தா சிரிக்கிற விதமாக தான் இருக்கும் தவிர எங்கேயுமே ஒரு அபியூசிவ் வேர்டு இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டை பார்த்து எழுதி வரான். சிரிப்பு மட்டும்தான் வரணும். யாருக்குமே ஒரு சின்ன இன்கன்சிஸ்டன்சியோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக வீடியோ பார்க்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஓப்பனாக யூடியூப்பில் சொல்கிறாரு, நான் சிம்பிளாக சேனல் டிலேட் பண்ணிடுவேங்க, எனக்கு வந்து கண்டதே வேணாம், நான் ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் போடுறதுன்னு சொல்லி லிட்டராக சொல்லியிருக்காங்க. அது கேட்டிருக்காரு. இல்லைப்பா என்னப்பா நீ ஒன்று சொல்லிட்டு இருக்க, இங்கே தான் இன்னும் நடக்கும்னு சொல்லி போலீஸை கன்வின்ஸ் ஆகி இவர் வெளில சொல்லிட்டு உள்ளே வர வச்சிருக்காரு. வந்து நம்ம சொல்கிறாரு, ஏன்ப்பா எதுக்குப்பா உங்கள் பெரியாங்க பிரச்சனை, சிம்பிளாக வீடியோ டிலேட் பண்ணிட்டு போக வேண்டியதான் சொன்னவன் சொல்லியிருக்காரு சந்திராஸு. இல்லைங்க நான் டிலேட் பண்ண மாட்டேங்க, நான் டிலேட் பண்ணோம் காரணமே இல்லாமல் அப்படின்னு சொன்ன உடனே ஓ சரியா அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு முடிச்சுட்டாங்க கடையை. லிட்டரலாக ஒரு நாள் வந்து இவங்க கேஸை போட்டு ஃபோன், ஐடி கார்டு, ஆதார் கார்டு, அதாவது கையில் எல்லா ப்ரூஃபும் பிடிங்கிட்டு, கையில் எல்லா காசுமே பிடிங்கிட்டு லிட்டரலாக எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் ஃபோன்லேருந்து இந்த ப்ளே ஸ்டேஷன்லேருந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் சொல்கிறார், எதுக்குங்க ப்ளே ஸ்டேஷன் தூக்குறீங்க, ஃபோன்ஸ் தானே வேணும், ஃபோன் நான் தந்துடுறேன் வச்சுக்கோங்க, எதுக்கு ஐடி கார்டு ஆதார் கார்டு ஓகே, எதுக்கு PS5 3 லட்ச ரூபா PS வைக்கிறது, மினிமம் 2-3 லட்ச ரூபா கண்டிப்பாக சோனி PS5 அது தூக்கிட்டு போகிறாங்க. எதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க, உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் தானே, வீடியோ ஹார்ட் டிஸ்க்கு இங்கே இருக்குது, எடிட்டிங் எல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது, அதுக்கான டூல்ஸ் இந்த கேம் PS உங்களுக்கு தேவை கிடையாது, உங்களுக்கு தேவை ஹார்ட் டிஸ்க்கு, அதை நான் கொடுத்துட்றேன், அது எடுத்து போய்ட்டு PS5 எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்காரு, பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது, என் பசங்களுக்கு தேவைப்படும், நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க லிட்டரலாக போலீஸ். என்ன நம்பாதீங்க, பகல தெலுங்கு தெரிஞ்ச ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உட்கார வச்சு பார்த்து அப்படி தான் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. லிட்டரலாக நடந்துட்டு தான் அவர் இது இல்லை, எல்லா இன்டர்வியூ இதே மாதிரி தான் பேசியிருக்காரு, புதுசாக கதை அடிக்கிறார். லிட்டரலாக PS5 ஐடியிலேருந்துங்க கையிலுக்கு எல்லா ப்ரூஃபும் தூக்கிட்டு போயிட்டாங்க, படிக்கிறதுலேருந்து எல்லா ப்ரூஃப் தூக்கிட்டு போயிட்டு
ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிட்டு லிட்ரலாக மொத்தமாக முடிச்சுட்டாங்க. அந்த சேனல் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டாங்க. எதுவுமே இல்லாமல் வீடியோ இப்போ சேனலில் இருக்கிற வீடியோ அது டிலேட் ஆகலை என்னன்னு தெரியல. ஆனால் முக்கால்வாசி வீடியோ டிலேட் ஆகிருக்கு. இதெல்லாம் அவங்க டிலேட் பண்ண நினைக்கிறாங்களோ எல்லாம் டிலேட் பண்ணிடுறாங்க. PS5 கோவிந்தா. லிட்டரலாக இவ்வளோ அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகும்போது ஆல்மோஸ்ட் ட்ரெயினில் ஏற்றிட்டு இவர் ஃபோன் கேட்டு ஒரு கால் பண்ணணுங்க கேட்குறாரு. யாருமே கேட்காத மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஒரு ஆள் இங்கே இருக்கான் கேட்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. லிட்டரலாக இவங்க கொஞ்சம் ஈகோ தூண்டி விட்டான்னு பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்காங்க. காரில் பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபோனை கொடுத்து ஒரு 30 செகண்ட் டைம் தரேன், நீ யார் பேசிக்கும் சொல்லியிருக்காரு போலீஸ். அதாவது ஒரு போலீஸு இந்த மாதிரி மூவி டீமுக்கு பணம் இல்லாதவங்கலாம் ஒர்க்கராக இல்லாமல் ஒரு வேலைக்காரன் நாயாக இருந்தால் எப்படி இருக்கும்? லிட்டரலாக எங்கள் அங்கே தான் பார்க்க முடியுது. லிட்டரலாக அங்கே ஒரு ட்ரெயினில் உட்கார வச்சு அந்த PS5 பரிபிள் பண்ணாங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த PS5 ஒரு 2-3 கிலோலேருந்து 10-15 கிலோ எக்ஸாக்டாக எவ்வளோ இருந்து மினிமம் 5 கிலோ இருக்கும். 5 கிலோ PS5 ஒரு கை மேலே வச்சு நிறைய பேர் இந்த முட்டி போகும் கை தூக்குவாங்கள்ல, அந்த மாதிரி கை நீட்டி வச்சு மேலே PS5 வச்சு அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. அதாவது ட்ரெயினில் எல்லாரும் முன்னாடியும் பார்த்துக்கோங்க, ட்ரெயினில் எல்லாரும் முன்னாடியும் இப்படி உட்கார வச்சுருக்காங்க. கேட்டால் நீ ஃபைட்டர் இல்லை, ஃபைட் பண்ணு, அவ்வளோ கலைப்ப இது பெரிய ஃபைட்டு, நீ நல்ல ஃபைட் தான் பண்ணுவேன், போராடுப்பா வழியோட போராடுன்னு சொல்லி ஃபன்னியாக சிரிச்சு கேலி பண்ணிக்கிட்டு ட்ரெயினில் அத்தனை பேர் இருந்தோம். அவ்வளோ தைரியம் இல்லை போலீஸ்க்கு, ஆந்திரா போலீஸ்க்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா ட்ரெயினில் தூக்கிட்டு போயிட்டு கால் வந்திருக்காரு. இன்னைக்கும் இவங்க ட்ராவலிங் இருக்கும்போது எங்கே இருக்குன்னு கால் வந்திருக்கு. எல்லா காலுக்குமே இவங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து ட்ராவலிங் தான் இருக்கானுங்க, ஆனால் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம், இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் சொல்லிட்டு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கால் இருக்கிறவங்கள சுத்த விட்டுருக்காங்க. லிட்டரலி அவங்க அப்பா வந்துட்டு காப்பாற்ற போராடுற நிறைய பார்த்துருக்கேன் ஸ்டேஷன்லேயே. அதாவது என்ன சும்மா சொல்கிறாங்க, உன் பையன் ஜெயிலில் போகிறோம் ஏன்னா இவங்க இருந்தால் கடுப்பாக இருக்குது, ஜெயிலில் போய் தான் உட்காந்துக்கிறது ஜாலியாக இருக்கும்னு சொல்லி ஜெயிலில் போகலாம் பார்க்குறாங்க. நீ பெயில் வாங்கணும்னு சொல்லி பெயில் சுத்த விட்டுருக்கானுங்க. லிட்டரலி உங்கள் அப்பாவை நாயுமே அலைய விட்டுருக்காங்க ரோட்டில் உட்காந்து. கடைசியில் நான் எல்லாம் ஷார்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன், ஏன்னா இது 1 மணி இன்டர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ணால் லாங்காக போய்டும், யாரும் அந்த அளவுக்கு லென்த்தில் பார்க்க மாட்டீங்க. ஸோ என்ன சிம்பிள் நடந்துச்சுன்னா, ஒரு மூவி டீம் நினச்சா எந்த அளவுக்கு ஞாபகம். இப்போது எப்படி இந்த டெக்பாஸ் அடடா கேட்டஸ்க்கும் இந்த சுதர்ஷன் அந்தக்கும் ஒரு ஒம்பு வச்சுல இல்லை சொல்கிற பாருங்க, ஒரு கார்பரேட் கம்பெனி நினச்சா எந்த அளவுக்கு மேப்லே பண்ண முடியும்னு சொல்லி நிரூபிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தால நான் லிட்டரலாக கேட்குறேன். அப்போ மேப்பில் பண்ணிட்டு இருந்தானா எதுக்கு இப்போது டெக்பாஸ் சேனலில் வியூஸ் கம்மியாச்சு, டெக் சூப்பர் சேனலில் வியூஸ் பிச்சுட்டு போகுது, சப்ஸ்கிரைப் ஏரியா போது கொடுத்துருமா, டெக்பாஸில் எதுக்கு வியூஸ் கம்மியாயிடுச்சு? வியூஸ் சுத்தமாக இல்லைங்க, நான் சேனலில் பார்க்குறேன் வியூஸ் சுத்தமாக போகலங்க. இன்னொன்று சேனலே கிளிக் பண்ணி ஹையஸ்ட் வியூஸ் போய் பார்க்குறேன், அந்நியாயத்துக்கு பெய்டாக ப்ரொமோஷனாக இருக்குங்க சேனலில். எங்கள் அண்ணனே சொல்ல என்னடா இது அந்நியாயத்துக்கு எல்லாத்துக்கும் பெய்டாக ப்ரொமோஷன் எங்கள் அண்ணனே சொல்கிறேன், அந்த மாதிரி சேனல். ஆனால் இங்கே டவுட்டு இதை நான் சொல்லணும்னு பார்த்தேன், ஆக்சுவலி சொல்லிடுறேன். டெக்பாஸ்க்கும் சுதர்ஷனாக்கும் அந்த சண்டேல அவர் சேனலை விட்டு போயிட்டு இது சேனல் வச்சாரு, காரணம் சொல்லிட்டாரு, அது சேனல் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சிக்கு நான் சேனல் வீடியோ பார்த்தேன், ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி பண்ணுறாங்க வீடியோ, அதாவது இந்த ஒரு ஸ்கேம் நடக்குது இல்லை, அதுக்கு அடர் டெக்டர்ஸும் சுதர்ஷன் நடக்கும், அந்த இஷ்யூவை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண நான் வீடியோ பார்த்தேன். பார்க்கும்போது எல்லாமே ஒன் சைடாக தாங்க இருக்குது ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி. நான் ஒன்றும் சுதர்ஷன் பக்கம் சப்போர்ட்டிவாக நான் சொல்ல வரல, நான் ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி வீடியோ பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்துலையுமே அவங்க மிடில் பார்ட்டாக இருந்து நடுவலாக இருந்து தீர்ப்பு சொல்கிற மாதிரி ஏதோ டிஸ்கஷன் பண்ண அவங்க ஒப்பீனியன் சொல்கிற மாதிரி தெரியல. லிட்ரலாக அவங்க அந்த அடர்டர்ஸை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, தெளிவாக புரியுது. ஏன் சுதர்ஷனை கான்டாக்ட் பண்ணலாம்ல, அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் இங்கே கேட்கலாம் இல்லை. நான் தான் யோசிக்கிறேன், ஏம்மா நீ அடடா கேஸ் அந்த மொட்டையை கால் பண்ணி கேட்டியே டீட்டெயில்ஸாக கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களே, நீங்கள் எங்கள் பக்கம் தப்புன்னு சொல்லுங்கள், அதனால் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லிங்களே. இதே ஒரு சின்ன செகண்டு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் சுதர்ஷன் கால் பண்ணி கேட்ட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணக்கூடாது. கேட்டால் நீங்கள் வீடியோவில் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அது வீடியோவில் சொல்லிட்டு அதை ஓப்பனாக சொல்கிறீங்க. அப்போது 1 மணி நேரம் வீடியோ இவங்களும் தான் போடுவாங்க டெக்பாஸும் கொண்டு. அப்போ அதில் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அவங்க கல்யாணம் முடக்கொண்டு அவங்க தங்கச்சி கல்யாணம் முடக்கம் எல்லாத்தையும் ஓப்பன் சொல்லிட்டாங்களே,
அதுக்கப்புறம் என்ன உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸை வாங்க வேண்டியது இருக்குது. இந்த கேள்வி எனக்கு வந்தது. சரி, டாப்பிக்கில் டைவர்ட் பண்ண வேணாம். பேக் டு த கண்ணப்ப டாபிக். லிட்ரலாக இவங்க அவங்க அப்பாவை சுத்த விட்டுருக்காங்க. அவங்க பையன் அதான் கிங் சந்திரா சொல்கிறாரு. சந்திரா சார் பேர் ஃபுல் பேர் புரியணுங்க சொல்கிறேன். சந்திராஸுக்கு சொல்கிறாரு, எப்பா நீ என்ன பண்ணாலும் அவங்க விட மாட்டாங்கப்பா, அவங்க வச்சு செய்ய முடிவு பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டு தான் போவானுங்க, நீ என்ன பண்ணுறதுல வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து என் பையனை காப்பாற்ற நான் எந்த இலைக்கும் போவேன்னு சொல்லி லிட்டலாக அவருக்கு அன்றைக்கி அவங்க அப்பாவோட பாசம் என்னன்னு சொல்லி அவ்வளோ தெளிவாக புரிஞ்சிருக்கு. இன்னொன்று, இந்த சம்பவம் முடிஞ்சு காசு மொத்தமாக கையில் இருந்து போது எல்லா ப்ரூஃபும் வாங்கிட்டு லிட்டலாக சரிங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்க விடுங்க, நான் ஸ்க்ராச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், பிரச்சனை கிடையாது, என்னுடைய திங்ஸு மட்டும் கொடுத்துருங்க, அது எனக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நான் லைஃபே இப்போ சுத்தமாக இல்லை, ஏன்னா எதுவுமே எல்லாம் பிடிங்க, காசு எல்லாம் பிடிக்கிங்க, காசு ஒரு சம்பாதிச்சுப்பேன், காசு பிடிக்கிட்டீங்க, என் ஐடி எல்லாம் ப்ரூஃப் எல்லாத்தையும் பிடிக்கிட்டீங்க, அந்த திங்ஸாச்சும் கொடுத்துருங்க, நாச்சும் பொழைச்சிக்கிறேன்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம சொல்லியிருக்காரு, இல்லைப்பா பீஸு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பீஸு, அது தரமுடிய கிளம்பு காத்துன்னு சொல்லி தொலை விட்டுருக்கான். சார் இந்த பீஸு 3 லட்ச ரூபா சார், சாக்லேட் கிடையாது கொடுக்கறதுக்கு வேணும்னு சொன்னாக்கா அவர் சொல்ல எனக்கு வேணும் தர முடியாது, நான் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லி கேட்காம என்ன பண்ணாங்க, இதில் நீ 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ வாப்பா உங்களுக்கு தரேன் சொல்லியிருக்காரு. சரி என்ன பண்ண முடியும், சொல்லிட்டானே போய்தான் அவங்க போலீஸ் இல்லை ஏதாவது பேச வச்சுக்கேன், வேறு விதமாக போய் டீப்பாக இறங்குறானுங்க. போய்ட்டு வராது, போய்ட்டு வந்தோடனே ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண வச்சுட்டு இல்லைப்பா என்ன வரல நீ நாளைக்கு வா சொல்லியிருக்காரு. திரும்ப இந்த மாதிரி 2 3 நாள் போனதுக்கப்புறம் 3ஆம் நாள் போனதுக்கப்புறமா போய் வெயிட் பண்ணி கேட்குறாரு, யார் பண்ணின்னு கேட்குறாரு சிம்பிளாக போலீஸ்கார், யார் பண்ணீங்க என்ன பண்ணுறது, இது மாதிரி பேசுவேன்னா அதெல்லாம் தெரியாதுப்பா, அதெல்லாம் அங்கே இருக்குன்னு அங்கே கேட்டுக்க சொல்லி எங்கே தள்ளுப்பு, சார் நீங்கள் தான் சார் வர சொன்னீங்கன்னா ஏய் போயிட்டே மரியாதையா வா பேசாமல் வச்சு வாயிலாக வச்சிருவேன், இந்த மாதிரி பேச்சு. இது தாண்டி நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா ஆல்ரெடி இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஜஸ்ட்டு சிம்பிள், இந்த மூவி தீம், அதுவும் கண்ணப்பா மூவி தீம், அப்புறம் விஷ்ணு மஞ்சள் நினைக்கிறேன் பேர் என்னன்னு தெரியல, விஷ்ணுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு கேவலமாக போனால் ஒரு மூவி தீமுக்கு போலீஸுங்க நாக்கா வலிக்கிற நாய் மாதிரி நடந்துக்கிட்டா எந்த மாதிரி இருக்குமோ லிட்டரலாக இது தெரியுது. தமிழுக்குள்ள ஒரு படம் இருக்குங்க, பட்டாசுன்னு நினைக்கிறேன், அது இங்கே மொட்டா சிவா கெட்ட சிவா ரீமேக் ஆச்சு, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஆசீர்வாத் இருப்பார், அது கீழே ஒரு இன்னொரு ஆசீர்வாத் சின்ன ஒருத்தர் இருப்பார், அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் மிச்சம் வச்சு இட்லியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சொல்லுவார், நம்ம என்னடா வளர்ந்தாலும் இவங்ககிட்ட கீழே நாய் மாதிரி இருந்தால் தான் நம்ம பொழப்பு, அந்த லிட்டரலாக இதெல்லாம் சொல்லாமல் சொல்லியிருப்பார். அது லிட்டரலாக இங்கே பார்க்கவே முடியும் நேரில். அதாவது நம்ம என்னடா போலீஸுன்னு டாப்பில் இருந்தாலும் இந்த மாதிரி பணம் இருக்கிறவங்களுக்கு நம்ம நாக்க வலிக்கிறது நாய் மாதிரி இருந்தால் தான் நம்ம லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி லிட்டரலாக போலீஸுங்க எவ்வளோ கேவலமான ஆளுங்க, அதுவும் ஆந்திரா போலீஸுங்க இந்த மாதிரி கேவலமாக நடந்திருப்பாங்கன்னு சொல்லி லிட்டரலாக எனக்கு தெரியுது. இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா சிம்பிளாக ஜஸ்ட் இந்த மூவி தீமை பற்றி சொல்கிறதுக்கு, ஏன்னா எனக்கு சைல்டுஹுட் சேனலுங்க இது, நான் சின்ன வயசுல பார்த்த சேனல், அது இந்த மாதிரி ஆகுது அவர் லைஃப்பில் இந்த மாதிரி ஆகுதுன்னு போது அதை பற்றி நான் பேச முடியும், அதாவது பேசியிருப்பேன். ஆக்சுவலாக நான் 1 மாதத்துக்கு முன்னாடி கேட்டுருந்தேன், ஆனால் அப்போ என்னால் பேச்சுலாம் உங்களுக்கு புரியாது, கிளிப்பு அந்தளவுக்கு கொஞ்சம் வசதாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பேசுறது புரியுதுன்றதுனால இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் போடுவேன், இன்னும் முன்னாடியே போட்டிருக்கணும். ஆக்சுவலாக இப்போ சிஎம் வேறு ஆள் இருந்தாருங்க, அதனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு. சிஎம் வேறு ஆள் ஏதாவது போட்டு அவங்க தமிழ்நாட்டில், ஏன்னா அவர் கால் பண்ண லிட்டரலி தலைவன் சந்திரதாஸ்க்கு என் யூடியூபருக்கு கால் பண்ணேன், ஏன்னா அப்போது நான் ஃபாலோ பண்ணும்போது அந்த 2015 அப்போது சப்ஸ்கிரைப் கம்மி தான். ஸோ அப்போ வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருந்தார், சப்ஸ்கிரைப் கம்மியான வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்ததுனால நான் நம்பர் இருந்துச்சு. நான் மந்த்க்கு இப்போது சேர்த்து ரொம்ப தூரமாக போய் கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஏன்னா நம்பர் கையில் நல்லாவே இருக்குது. கால் பண்ணி கேட்டேன் நானும் வீடியோ போடலாம், நான் சேனல் வச்சுருக்கேன், நானும் இந்த மாதிரி எவ்வளோ கேவலாக நடந்துருக்கேன்னு சொல்லி வீடியோ போடுறேன் சொல்லி கேட்டேன். அவன் நம்ம சொன்னார், ப்ரோ அட் யூ ஓன் திஸ் நடந்துட போது என்னையே வச்சு செஞ்சு என் லைஃப் மொத்தமாக அழிச்சிட்டானுங்க, இப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து கஷ்டப்பட்டு ஏதோ அவருடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் பார்த்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால இப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டாப் வீடியோ போடாது, போட்டாலும் என்ன கொஞ்சம் சேனல் டல் ஆயிடுச்சு, ஏன்னா முன்ன எந்த அளவுக்கு வியூஸ் இப்போ போகிறது கிடையாது, ரீச்சும் அளவுக்கு கம்மியாயிடுச்சு. அவர் என்ன சொன்னார், ப்ரோ சேஃப் ப்ரோ என்னை வச்சு செஞ்சாங்க உங்களுக்கு எதுவும் தெரியும் சொல்லி நான் ஓப்பா சொல்லிட்டேன். இல்லை ப்ரோ பழைய சிஎம் எப்படி தெரியாது, ஆனால் இப்போ எங்களுக்கு புது சிஎம்மு, ஸோ நான் தைரியமாகவும் வீடியோ போடலாம், அதோட திட்டி கூட வீடியோ போடலாம், பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி ஓப்பா சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு, இதனால வீடியோ
இந்த மாதிரி பிஸியாக இருந்தேன். இப்போலாம் போக சான்ஸ் கிடச்சிது, அதனால் வீடியோ போடுறேன். நான் இதாங்க சொல்கிறேன், லிட்டரலி ஒரு மூவி டீம் நினச்சா எவ்வளோ கேவலமாக. ஆனால் இங்கே டவுட்டு, அந்த படம் கேவலத்தில் உச்சக்கட்டம் கேவலம். தமிழில் தெலுங்கில் இந்த படத்தை ட்ரோல் பண்ணானுங்க, அவங்க லாங்குவேஜ் அந்த படத்தை ட்ரோல் பண்ணானுங்க. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணக்கும் நீங்கள் 400 சேனல்ஸை கான்டாக்ட் பண்ணீங்க? ஏங்க நீங்கள் காசு கொடுத்துல ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணுறதுல ஓகே தான், காசு மிச்சமாக சொல்லி ஆளே வந்த பற்றி 200 கோடி பட்ஜெட் போட்டிங்க, இன்னும் 10 கோடி போட்டு ப்ரொமோஷன் பண்ண பெரிய குறைஞ்சி போயிடும் கிடையாது. சரி, நீங்கள் ஃப்ரீ ப்ரொமோஷனே எதிர்பார்க்குறீங்க, காசு கையில் இல்லைன்னு சொல்கிறீங்க. அது படத்தை நல்லா சேர்த்துருக்கணும். இது இந்த படம் கேவலங்க, கேவலத்தில் உச்சக்கட்டம். எங்கேயாச்சும் ஸ்டோரி ஒரு இடத்துல ஸ்டெடியாக நின்று ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். அந்த இட்டு போன படத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரமோஷன் சொல்லி ஒரு யூடியூப் சேனலை மிரட்டி அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி, இது எப்படி தெரியுமா இருக்குது? தேவையில்லாத ஒன்றுக்காக இங்கே, அதாவது அவசியமே இல்லாத ஒன்றுக்காக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தான் புரியல. நானே யோசிக்கிறேன், ஏன் அந்த படமும் கேவலமாக தான் இருக்குது, நல்ல படமும் கிடையாது, சும்மா சுத்தமாக இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது படம் பார்க்குறது. படம் ஃப்ளாப் ஆச்சு. ஏன்னா போட்ட பாசு 200 கோடி அதாவது 200 கோடி ரூபா பட்ஜெட் அனும்போது கண்ணப்பா படத்துக்கு தேவன் மினிமம் ஒரு 50 கோடிலேருந்து 50 கோடி மினிமம் கால் பண்ணினா போட்ட காசாச்சும் இருக்கும், கொஞ்சமாச்சு அமௌண்ட் வரும் ப்ராஃபிட்டு. இந்த படத்தை தேவன் கலெக்ஷன் 20 25 கோடி அவ்வளோதான். அதுலேயே ஒரு பெருமை சொல்ல மஞ்சு, அதாவது விஷ்ணு தலைவன், இந்த படம் தேவன் கலெக்ஷன் இருக்கிறதுக்கான முழு காரணம் பிரபாசம். அப்போ இவங்க ஸ்டேக் ஆச்சு. இவ்வளோ நடக்குது, இந்த மூவி டீமில் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன் விஷ்ணு உங்கள் அப்பா இருக்கார், இவ்வளோ பேர் இருந்தோம் இந்த மூவி டீம் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு ஸ்கேம் நடக்குது, அது யாருக்காச்சும் தெரிஞ்சுதா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா, இல்லை கண்டுக்கிறீங்களா? இதுதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரின்னு சொல்லி எங்கள் அப்போ முடிவாச்சுங்க. அதாவது இவ்வளோ நடந்துருக்கு, இவ்வளோ நடந்திருந்தோம் யாருமே இதை பற்றி ஒரு குரல் கொடுக்குறா. இது மாதிரி மூவி டீமோ வேறு டீம் நினைக்கிறேன் மஞ்சு விஷயங்களோ கேட்கும்போது இதெல்லாம் உண்மை கிடையாது, ஃபுல்லாக ஃபேக்குன்னு சொல்லி அவர் ட்வீட் போட்டு ட்விட்டர்லேயே இருக்குது. வேணா இன்டர்வியூவில் பாருங்கள், ட்விட்டரில் போட்டு ஒரு ட்வீட் காட்டுவார். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் பிரபாஸுக்கு கூட தெரியலையா? லிட்டலாங்க தெலுங்கு அந்த படத்தில் நீங்கள் எல்லாரும் வேணாம், எல்லாரும் நான் கேட்க சொல்ல, மூவியில் யாரெல்லாம் இன்க்ளூட் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரிய வரும், வராமல் இருக்காது. மேபி வராமன்னு தெரியல, ஆனால் லிட்டரலாக இந்த மாதிரி நடக்கிறது யாருக்கும் தெரியலையா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா என்னன்னு புரியலைங்க. ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட கேவலமாக இருக்குமா சொல்லி எங்கள் அப்பா புரிஞ்சிடும். அந்த வீடியோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கு தட்டி விட்டுங்க. உங்களுக்கு வேறு வீடியோ வந்து கீழே நிறைய பேர் கமெண்டே சுத்தமாக பண்ண மாட்டீங்க, தயவு செஞ்சு கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏதோ ஒன்று பேசுங்க, நெகட்டிவாக பாசிட்டிவ் ஏதோ ஒன்று, வீடியோ அப்படி இருக்குது ஏதாவது சொல்லுங்கள், நான் ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். ஆல்ரெடி நான் லைட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணணும், இன்னும் ஆட் பண்ணல, கூடிய சீக்கிரம் லைட் செட்டிங் ஆட் பண்ணி உங்கள் வீடியோ கொஞ்சமாக குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவேன். அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அது மொத்தம் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். குட் பாய்.